வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. தந்தைதான் ஈரையரும் ஒன்று சேர்ந்து தலைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அழித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும்பெரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. ஒரு திருவடியை வணங்கி வாழ்வோம். ஆசானவர்களை வணங்கி அவர்களே சூக்கமாக நிரம்பி இன்றைய நிகழ்வை நிகழ்த்தி தர வேண்டும் என்ற உணர்வோடு துவங்குகின்றேன். சான்றோர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, ஞானாசிரியர் பெருமக்களே, திருப்பூர் மண்டலத்தினுடைய நிர்வாகிகளே, திருப்பூர் மண்டலத்தை சார்ந்த அனைத்து அறக்கட்டளையினுடைய பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். சான்றோர்களே, உயிரின தன்மாற்றம் என்ற ஒரு தலைப்பு இன்னைக்கு நமக்கு சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். இத பலமுறை சிந்திச்சிட்டோம். இதோட 3வது முறை நினைக்கிறேன். நான் ஒவ்வொரு முறையும் போடும்போது இதையே தலைப்புல பேச முடியாத ஒரு சூழல்கள் உருவாகி போச்சு. அப்ப நான் நினைச்சுக்குவேன், இன்னும் நீ அதுக்கு அந்த தலைப்பை ஒட்டி பேசுறதுக்கு தயாராகல போல இருக்குன்னு. இன்னைக்கு இறையும் குருவும் அதற்கான சூழலை அமைத்து கொடுத்திருக்கிறது. நாம இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து இந்த சிந்தனைகளை ஏற்கனவே நீங்க கேட்டிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. போன வகுப்புல கூட உயிரினங்கள் எப்படியெல்லாம் தோன்றியது அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டோம். அதனால இன்னைக்கு அதை இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் ஒரு செல் எப்படி உருவாகிறது, முதல்ல எப்படி உருவானது, அந்த அளவுக்கு நம்ம நுணுகி பார்த்துட்டோம்னா போதும். அது உருவாகிறதுக்கு எந்த அளவுக்கு இயற்கை தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டு இந்த செயலை செய்தது என்பதையெல்லாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளலாம். சான்றோர்களே, இந்த பிரபஞ்சத்துல முதல்ல உயிர் தோன்றி இருக்கிறது என்று சொன்னா எங்கேயோ இருந்துதானே தோன்றி இருக்கணும். அது எங்க இருந்து தோன்றியது அப்படின்னு சொல்லி சிந்தித்த போது எல்லா மகான்களும் சொன்னது இறைவனால் படைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் நிறைய பேர் அப்படிதான் பேசியிருக்காங்க. இறைவனால படைக்கப்பட்ட ஜீவராசிகள் தான் நாம் அத்தனை பேரும் அப்படின்னு சொல்லி சிந்திச்சிருக்கிறாங்க. ஆமா, இதுல எந்த குறையும் அல்ல, அதுதான் உண்மையும் கூட. அப்போ இறைவனால் படைக்கப்பட்டது என்ற வார்த்தையை மட்டும் கொஞ்சம் மாத்தி சாமி இறையே தன்மாற்றம் அடைந்து வந்திருக்கிறது என்ற தலைப்புல கொடுக்கிறார். அவ்வளவுதான் வித்தியாசம். படைப்பு அல்ல, பரிணாமம் அல்ல, தன்மாற்றம் என்ற ஒரு வார்த்தையை குறிப்பிடார். இதான் வேதாத்திரியத்தினுடைய சிறப்புங்க. தானே தன் நிலையிலிருந்து தன்னை மாற்றிக்கொண்டு வந்ததுனால் அதுக்கு பேர் தன்மாற்றம். அவ்வளவுதான். எப்படி அப்படின்னு சொல்லி சிந்திக்கலாம். இந்த இறை இருக்குதே, எல்லா ஜீவனையும் கழிச்சிடுங்க, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அவ்வளவையும் கழிச்சு பாத்துருங்க. எல்லாத்தையும் கழிச்சிட்டீங்கன்னா எது மிச்சம் இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. அந்த ஒண்ணுமே இல்லாததுல இருந்துதான் இத்தனையும் உருவாகி இருக்க முடியும். ஏன்னா எல்லாத்தையும் கழிச்சுட்டா மிச்சம் எது? அதுதானே நிலையான பொருளாக இருக்கும். அப்ப நிலையான பொருளாக இருக்கிறது ஒன்றுமே இல்லாத அந்த ஒரு சுத்தவெளி. அந்த ஒன்றுமே இல்லாத ஒன்று எப்படி இத்தனை தோற்றங்களாக தன்மாற்றம் பெற்றது அப்படின்னு சிந்திச்ச போதுதான் அதற்குள்ள 4 வளங்கள் இருந்தது அப்படின்னு சொல்றார் மகரிஷி. வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், வளம் 4ம் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமா. இதுக்கு சான்று மகான்கள் வழி வழியா வந்தவர்கள் என்பதை எப்படி புரிஞ்சுக்கிடலான்னு பாருங்க. தொல்காப்பியத்துல இதே குறிப்பை கொடுத்திருக்கிறார் தொல்காப்பியர். அந்த வற்றா இருப்பு அப்படிங்கிறத இளமை தீர்தரம்,
தேறுதல் ஒளிந்து காமத்து மிகுதரம் மிக்க காமத்து மிடலோடு தொகையைச் செப்பிய நான்கும் பெருந்தனைக்கான குறிப்பு. அவரும் பெருந்தனைங்கிறது இறைவன், இறைவனுக்கான குறிப்பாக அங்க எடுத்துட்டார். அதே 4 விஷயங்களை தான் மகரிஷி தமிழ்ல மொழிபெயர்த்து அழகா வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம்னு கொடுக்குறாங்க. இந்த 4 வளங்கள்ல இந்த பேர் ஆற்றல் ஒன்று இருக்குது பாருங்க. இந்த பேராற்றல் அந்த இறைநிலைக்குள்ள, அதாவது சுத்த வெளிக்குள்ள அதிகமாக அந்த ஆற்றலே தன்னை இறுக்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலாக மாறுகிறது. தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை தன்னை இறுக்கிக் கொள்ளுகிறது. ஏன் இருக்குது அப்படின்னா வேற வழி இல்ல, அதை தாண்டி எதையும் இருக்கிறதுக்கு. அதனால அது தன்னையே இறுக்கிக் கொள்ளுகிறது. அப்படி தன்னையே இறுக்கிக் கொள்ளுகிற போது என்ன ஆகுதுன்னா அது அப்படியே நெருங்கி 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 ஒடுங்க ஆரம்பிக்கிறது. அந்த இறுக்கமே ஒடுக்கமாக மாறுது. அந்த ஒடுக்கமே ஒரு குறிப்பிட்ட புள்ளியில போய் தேக்கமுற ஆரம்பிக்கிறது. அது தேக்கமாக மாறுகிறது. அப்ப இறுக்கம் ஒடுக்கமா மாறி ஒடுக்கம் தேங்க ஆரம்பிச்சு அந்த தேக்கமே முகிழ்ந்து எழுந்து வருகிற போது அது இறைத்துகளாக மாறிவிடுகிறது. அவ்வளவுதாங்க. ஒரு 2 கையிலையும் நூல் எடுத்து வச்சுங்க, ஒரு 2 விரலையும் நூல் எடுத்து பிடிச்சுங்க. 2 பக்கமும் நூலை சுருட்டிட்டே வாங்க. அப்படி சுருட்டிட்டே வந்தீங்கன்னா என்ன ஆகும், அந்த பெரிய நூல் அப்படியே சுருங்கி சுருங்கி நெருங்கி வர, அந்த நெருக்கம் கொஞ்ச நேரம் ஆகி பார்த்தீங்கன்னா அப்படியே குச்சி மாதிரி நிற்கும் நூல். இன்னொரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், சுருண்டு முடிச்சு விடுறது. அப்ப என்ன ஆகுது, இறுக்கம் ஒடுக்கமா மாறுது, ஒடுக்கம் தேக்கமுறுது, தேக்கம் சுழற்சி அடையுது. அப்படி சுழலுகிற அந்த முதல் பொருள் தான் இறைத்துகள் அப்படின்னு பேர் வச்சாங்க. அது மாதிரி இறைத்துகள்கள் பல கோடி சேர்ந்து, இது எப்படி சேருது அப்படின்னா, விளைஞ்சது தன்னால தனியா நிலைச்சு நிக்க முடியலன்னு வச்சுங்களேன், பக்கத்துல இருக்கிற இன்னொரு ஆளை கூப்பிட்டுக்குது. எப்படி, வேகம் குறைந்த இறைத்துகள் மையத்துல வச்சுட்டு வேகம் அதிகரிச்சது. இப்படி ஒவ்வொரு இறைத்துகளாக கூடி 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 ஒரு கொத்து இயக்கமாக இயங்குற அந்த நிகழ்வுக்கு பேர் தான் விண்துகள் அப்படின்னு பேர் வச்சாங்க. அப்ப இறையே நொறுங்கி இறைத்துகளாக, ஒன்றுமில்லாத ஒன்றே நொறுங்கி ஒரு அலையாக இயக்க ஆற்றலாக மாறியது. அந்த இயக்க ஆற்றல் இயக்கம் குறையிற போது இன்னொரு இயக்கத்தை அது கூட சேர்த்துக்கிச்சு. இப்ப 2 இயக்கம் சேர்ந்துருச்சு. தண்ணி இயக்கமாக இருந்தது இப்ப கூட்டு இயக்கமா மாறிடுச்சு. இது மாதிரி பல கோடி கூடி 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 சேர்ந்து இயங்குது. அப்படி சேர்ந்து இயங்கும்போது பாருங்க, இப்போ பல அணுக்கள், பல இறைத்துகள்கள் ஒண்ணு கூடி ஒரு தொகுப்பாக இயங்கும் போது, ஒரு கூட்டு இயக்கத்துக்குள்ள வரும்போது அந்த கூட்டு இயக்கத்துக்கு பேரு விண்ணுன்னு பேர் வச்சாங்க. இறைத்துகள் என்பது தண்ணி இயக்கம் எடுத்துட்டா அது சேர்ந்த கூட்டு இயக்கம் விண். இப்போ ஒரு விண் இருக்குது, அதுக்கு வேகம் குறைஞ்சு போச்சுன்னா இன்னொரு வேகம் அதிகரிச்சாதான், நமக்கு தான் முன்னாடி சொல்லிட்டோமே, வேகம் குறைஞ்சது என்ன பண்ணும், மையத்துல இருந்துகிட்டு வேகம் அதிகரிச்சதை அதை சுத்த விட்டுரும் இல்லையா. அப்ப வேகம் குறைஞ்ச விண் மையத்தில் வைத்து கொண்டு வேகம் அதிகரித்த விண் அதை சூழ்ந்து சுத்த ஆரம்பிக்கிற போது இப்ப 2 விண்கள் சேருது. இறைத்துகள் சேர்ந்தவுடனே அது கூட்டு இயக்கம்னு சொன்னேன். இப்ப விண்துகள் ஒன்னோட ஒண்ணு சேருது இல்லையா, இது தொடர் இயக்கம். ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து தொடர்ந்து இயங்க ஆரம்பிக்க போகுது. இப்ப தொடர் இயக்கமாக மாறுது. இப்ப 2 விண்துகள்கள் ஒன்று சேர்ந்து இயங்கும் போது அதுக்கு பேர் ஹைட்ரஜன் அப்படின்னு மாலிகுல்ஸாக மாறி போச்சுங்க. இதே மாதிரி 24 விண்துகள்கள் சேரும் போது ஆக்சிஜன் நெருப்பாக மாறிப்போச்சு. இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்த உடனே நீர். இப்ப பாருங்க, எல்லா விண்துகளுடைய தொடர் இயக்கங்கள். அதே நீர் கெட்டிப்படுகிற போது நிலமாக மாறுகிறது. இதுவும் தொடர் இயக்கம்தான். இப்போ இந்த விண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய இறைத்துகள்கள் இருக்குதே, அது உள்ள சுழற்சி வேகம் அதிகரிச்சு அதுக்குள்ள நிக்க முடியாம வெளியேறி கரைஞ்சு போகுது இல்லையா. அப்படி கரைந்து ஓடும் போது, விண்ணிலிருந்து இறைத்துகள்கள் வெளியேறி கரையும் போது அதுக்கு பேரு காந்த அலை. அந்த காந்த அலை என்ன பண்ணுது,
பிரதிபலிக்குது. இன்னொரு விண்ணிலிருந்து வரக்கூடிய காந்த அலையில போய் மோதி பிரதிபலிக்குது. அங்க பிரதிபலிப்பு இயக்கமாக மாறி போகுது. இப்போ தண்ணி இயக்கம், கூட்டு இயக்கம், தொடர் இயக்கம், பிரதிபலிப்பு இயக்கம், இந்த 5 இயக்கங்களும் அப்படியே வந்துருக்காங்க. இந்த பிரதிபலிப்பு இயக்கத்துல முதல்ல அழுத்தமாக மாறுதுன்னு சொன்னேன் விண்ணில இருந்து கரையும் போது. அதே காற்றுல கரையும் போது காற்றுல இருக்கக்கூடிய இறைத்துகள் வெளியேறி கரைஞ்சு போனா அது சவுண்டு, ஒளியா மாறுச்சு. நெருப்புல இருக்கக்கூடிய விண்துகள்கள் வெளியேறி கரைந்து போனா அது வெளிச்சமாக மாறிவிடுது. நீர்ல இருக்கக்கூடிய விண்துகள்கள் கரைஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, அந்த கரைசல் சுவையாக மாறுது. நிலத்துல இருக்கிறது கரைஞ்சு போனா மணமாக மாறிவிடுகிறது இல்லையா? இப்படி பிரதிபலிப்பு இயக்கங்களாகவும் இயங்குகிறது. இப்படி எடுத்துட்டீங்கன்னா இந்த விண்ணினுடைய கூட்டு இயக்கங்கள் இருக்கே, அதெல்லாம் மூலகங்கள்னு சொல்றோம்ல. அந்த மூலகங்கள்ல முக்கியமான மூலகங்கள் இதுவரைக்கும் 96 வகையான மூலகங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அதுல ஒரு முக்கியமான மூலகங்கள் நமக்கு ஒரு 5-6 இருக்குது பாருங்க. அது என்னன்னாக்க கார்பன் அப்படிங்கிற ஒரு மூலகம், ஹைட்ரஜன்ங்கிற ஒரு மூலகம், ஆக்சிஜன்ங்கிற ஒரு மூலகம், நைட்ரஜன்ங்கிற ஒரு மூலகம், கந்தகம்னு ஒரு மூலகம். இந்த கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்பர், கந்தகம், இந்த 4-5 மூலகங்கள் இருக்கு பாருங்க. இந்த 5 மூலக்கூறுகள் சேர்ந்துதான் அடுத்த தன்மாற்றம் உருவாகுதுங்க. இந்த கார்பன்ல 12 அணுக்கள் இருக்கும். அந்த 12 மட்டும் எடுத்துக்குது. மொத்தம் 24 இருக்கும். அந்த 24ல 12 மட்டும் தனியா பிரிஞ்சு வந்துருது. ஹைட்ரஜன்னாலே 2 இருக்கும். அதுல இருந்து ஒரு அணுக்கள் பிரிஞ்சு வரும். ஆக்சிஜன்ல இருக்கக்கூடிய 24ல 16 மட்டும் தனியா பிரியுது. நைட்ரஜன்ல இருக்கக்கூடிய 14 அணுக்கள், சல்பர்ல இருக்கக்கூடிய 32 அணுக்கள், இதெல்லாம் சேர்ந்து ஒரு தன்மையை உருவாக்குகிறது. இதுதான் முதல் நிலைன்னு வச்சுக்கோங்களேன். உயிரின தன்மாற்றத்துல முதல் நிலை எதுன்னா இது மாதிரியான மூலகங்கள் உருவாகிறது. அப்படி மூலகங்கள் உருவாகி என்ன பண்ணுதுன்னா இந்த ஹைட்ரஜன், நைட்ரஜன், கார்பன், ஆக்சிஜன்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒன்னோடு ஒண்ணு சேர்ந்து இப்போ நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து அமோனியா அப்படிங்கிற ஒரு வாயுவாக மாறுது. ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து ஹைட்ராக்சைடு நீராக மாறுது. கார்பனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து மீத்தேன் வாயுவாக மாறுது. இப்படி நீர், அமோனியா, மீத்தேன் உருவாகுது பாருங்க. இதுதான் முதல் நிலை உருவாக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த முதல் நிலை உருவாக்கத்துல இருந்து இந்த மூலகங்கள்லாம் இருக்கே, இந்த கார்பன், நைட்ரஜன், ஹைட்ரஜன், சல்பர், ஆக்சிஜன்லாம், இதெல்லாம் சேர்ந்து அடுத்த நிலை மூலகங்களாக உருவாகுது பாருங்க. இது சிறு மூலக்கூறுகள் உருவாக்குதல். அது 2வது படியில சிறு மூலக்கூறுகள் உருவாக்கம் அப்படின்னு சொல்றாங்க விஞ்ஞானிகள். இந்த சிறு மூலக்கூறுகள் என்னன்னாக்க அமினோ அமிலங்களாக மாறுதுங்க, கொழுப்பு அமிலங்களாக மாறுது, பியூரைன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதாக மாறுது, பிரமிடின்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்து பொருளாக மாறுது, இன்னொன்னு ஒற்றை சர்க்கரை. இது மாதிரியான உயிர் பிணைப்பினை உருவாக்கக்கூடிய முக்கியமான அடிப்படை பொருட்கள் 2வது நிலையில உருவாகுது. இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கார்பன், நைட்ரஜன், ஹைட்ரஜன், சல்பர்ங்கிற அந்த மூலகங்கள்லாம் சேர்ந்து அமினோ அமிலங்கள்னு சொல்லக்கூடிய அடினைன், தைமின், சைட்டோசின், குவானின்ங்கிற அமினோ அமிலங்களை உருவாக்குது. இந்த அமினோ அமிலங்கள் இருக்கே, இதெல்லாம் சேர்ந்து இது பாருங்க, அடினைனும் தைமினும் சேர்ந்து ஒரு பாண்ட் ஏற்படுத்திக்கும், ஒரு இணக்கத்தை கொடுத்துக்கும். குவானின் சொல்லக்கூடிய ஒரு பொருளும் சைட்டோசின்ங்கிற ஒரு பொருளும் சேர்ந்து ஒரு பாண்டை ஏற்படுத்துது. இப்படி இந்த 4 அமினோ அமிலங்களும் பாண்டா 2 சேர்ந்து ஒரு இணைப்பை ஏற்படுத்தி ஒரு ஸ்பைரல் மாதிரி உருவாகும் பாருங்க. ஒரு ஸ்பைரல் ஷேப்ல, ஒரு ஸ்பைரல்னா அப்படி சொல்றது, ஒரு கோர்வையா அப்படியே வளைஞ்சு இருக்கும். அப்படி வளைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு பொருளாக மாறுது பாருங்க. அதுக்கு பேரு டிஎன்ஏ அப்படின்னு பேரு, டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். அதே தாவர செல்கள்ல பாத்தீங்கன்னா ரிபோ நியூக்ளிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய உயிர் புரதங்களாக மாறும். அதுதான் இந்த கொழுப்பு அமிலங்கள், பியூரைன்ஸ்கள், பிரமிடன்கள், ஒற்றை சர்க்கரைகள் எல்லாம் சொல்றாங்கல்ல, இது மாதிரியான பொருட்களை எல்லாம் இந்த மூலக்கூறுகள் உருவாக்கிடுதுங்க.
இது 2வது நிலை. 3வது நிலையில என்ன பண்ணோம்னா பெருமூலக்கூறுகள் இந்த சின்ன மூலக்கூறுகள் இருந்து பெருமூலக்கூறுகள் உருவாகும். எப்படின்னா இந்த அடினைன், தைமின், சைட்டோசின், குவானின் எல்லாம் சேர்ந்து மரபணுக்களை உருவாகுதுன்னு சொல்லல, ஜீன்களாக மாறும். அந்த ஜீன்களாக மாறுறதுக்கு முன்னாடி புரதங்கள், கொழுப்பு பொருட்கள், கூட்டு சர்க்கரைகள், நம்ம முதல்ல சொன்னது ஒற்றை சர்க்கரைகள், இப்ப கூட்டு சர்க்கரைகள்ங்கிற ஒரு சத்து பொருளா மாறுது. இன்னொன்னு நியூக்ளிக் அமிலம் அப்படிங்கிற ஒரு அமிலத்தன்மையும் உருவாக்குது. இந்த நியூக்ளிக் அமிலமும் புரதமும் சேர்ந்து, புரத பொருட்களும் சேர்ந்து என்ன பண்ணும்னா ஒரு உட்கரு புரதத்தை உருவாக்கணும். அப்படி உட்கரு புரதம் முதல்ல ஒரு சின்னதா உருவாகும். அந்த உட்கரு புரதத்துக்குள்ளதான் இந்த டிஎன்ஏக்கள் இருக்கும். இந்த டிஎன்ஏக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணோம்னா குரோமோசோம்ஸ உருவாக்கணும். பாருங்க, அந்த அமினோ அமிலங்கள் எல்லாம் சேர்ந்து, உங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்துக்கோம், அமினோ அமிலங்கள் சொல்லக்கூடிய உயிர் புரதங்கள் எல்லாம் சேர்ந்து டிஎன்ஏக்களை உருவாக்குது. இந்த டிஎன்ஏக்கள் எல்லாம் சேர்ந்து பாசி போன்ற நிலையில இருக்கக்கூடிய ஜீன்களை உருவாக்குது. இந்த ஜீன்கள் எல்லாம் சேர்ந்து குரோமோசோம்ஸ்ங்கிற ஒரு தன்மை படைச்ச ஒரு பொருளை உருவாக்குது. குரோமோசோம்கள், ஜீன்கள் இதையெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக அதை சூழ்ந்து நியூக்ளிக் அமிலமும் புரத பொருட்களும் சேர்ந்து எதை உருவாக்குது? உட்கரு புரதத்தை உருவாக்கிறது. அந்த மாதிரி சின்ன ஒரு புள்ளியா உட்கரு உருவாகிடும். அந்த உட்கரு தான் முதல்ல உருவாகக்கூடிய ஒரு உயிராக உருவாகுதுங்க விஞ்ஞானத்துல சொல்லும்போது. அப்படி உருவாகக்கூடிய அந்த உட்கரு புரதத்தை பாதுகாக்கிறதுக்கும் அதுக்கு தேவையான சாப்பாடை கொடுக்கறதுக்கும் அதை சூழ்ந்து சில கருவிகள் உருவாகுது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய செல்கள்ல உட்கருவுக்கு தேவையான சத்தெல்லாம் கொடுக்கறதுக்கு மைட்டோகாண்ட்ரியான்னு ஒரு அமைப்பு இருக்கும் இல்லையா? செல்கள் படத்துல பாத்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியான்னு ஒரு அமைப்பு. இது என்ன பண்ணும், நாம சாப்பிட்ட சாப்பாடு எல்லாத்தையும் அதை எடுத்து அடினோசின் ட்ரைபாஸ்பேட் ஏடிபிங்கிற ஒரு சத்து பொருளாக மாற்றி அந்த உட்கரு அது மாதிரி இந்த உட்கரு புரதங்களுக்கும் நியூக்ளிக் ஆசிடுக்கும் உள்ள இருக்கக்கூடிய ஜீன்களுக்கும் தேவையான எனர்ஜியை சப்ளை பண்றதுக்கு அதை சூழ்ந்து சில ஆர்கனல்ஸ் உருவாக்கிடும். இப்ப ஆர்கனல்ஸ் நிறைய இருக்குது, அதையெல்லாம் பாதுகாக்கணுமா இல்லையா? அப்ப அதை சூழ்ந்து ஒரு லேயர், சின்ன படலம் போல உருவாயிடும். அப்படி அந்த படலம் போல உருவானதுதான் செல் சுவர் அப்படின்னு பேர் வச்சாங்க. இது தாவரங்கள்ல செல் சுவர்னு சொல்றோம், விலங்குல செல் சவ்வுன்னு சொல்றோம், அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப எப்படி ஒரு செல் சவ்வு உருவாகுது அல்லது செல் சுவர் உருவாகுதுன்னு தெரிஞ்சிச்சு. இது எப்படி உருவாகுது பாருங்க. உள்ள இருக்கக்கூடிய உட்கரு புரதத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் அந்த உட்கருக்குள்ள இருக்கக்கூடிய டிஎன்ஏக்கள், ஜீன்கள், குரோமோசோம்ஸ் எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக ஒரு உட்கரு புரதம் உருவாகுது. உட்கருக்கு தேவையான சத்த அதை சூழ்ந்து ஆர்கனல் சைட்டோபிளாசம் உருவாகுது. அதை பாதுகாக்கிறதுக்காக அதை சூழ்ந்து ஒரு செல் சுவர் உருவாகுது. அந்த செல் சுவருக்குள்ள தேவையில்லாதெல்லாம் போயிடாம இருக்கணுங்கிறதுக்காக அந்த செல் சுவருக்குள்ள ஒரு புரதம் உருவாகுது. அதுக்கு பேரு புரோட்டோபிளாசம். இப்போ இந்த புரோட்டோபிளாசம் என்ன பண்ணுது, வெளியில இருக்கக்கூடிய சத்து பொருள் எல்லாத்தையும் உள்ள வாங்கி தள்ளும், தேவையில்லாத உள்ள போகாம அங்கேயே தடுத்துரும். உள்ள இருக்கிறது வெளியில போகிறதுக்கும் ஒரு சவ்வூடு பரவல் முறையில அதை வேலை செய்துட்டே இருக்கும். உள்ள போன அந்த சத்தை உள்ள இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ் எல்லாம் சத்து பொருளா மாத்தி அதுக்குள்ள இருக்கக்கூடிய பொருளுக்கு கொடுத்துரும். இப்படி ஒரு செல்லுங்கிற அமைப்பு உருவாகுதுங்க. எப்படி உருவாகுது? இறைநிலையே நொறுங்கி இறைத்துகளாக மாறுச்சு, இறைத்துகள் கூடி விண்துகளா மாறுச்சு, விண்துகள் கூடி மூலகங்களாக மாறுகிறது. அந்த மூலகங்கள்ல ஹைட்ரஜன், சல்பர், கார்பன், ஆக்சிஜன்ஸ், இந்த மூலகங்கள்லாம் சேர்ந்து அமினோ அமிலங்களை உருவாக்குகிறது. அமினோ அமிலங்கள்ங்கிறது வேற அடினைன், தைமின், சைட்டோசின்ங்கிற 4 விதமான அமினோ அமிலங்கள், உயிர் புரதங்களை உருவாக்குகிறது. இந்த உயிர் புரதங்கள் எல்லாம் ஒன்னோடு ஒண்ணு சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்குறது, அதுக்கு பேரு ஜீன்கள், அதாவது டிஎன்ஏக்கள்னு பேரு. அந்த டிஎன்ஏக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த உறுப்புக்கு பேரு ஜீன்கள். டிஎன்ஏக்களுடைய தொகுப்பு ஜீன்களாக மாறுது. ஜீன்கள் எல்லாம் சேர்ந்து குரோமோசோம்ஸை உருவாக்குது.
குரோமோசோம்ஸ், ஜீன் இதையெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக உயிர் புரதங்கள், உட்கரு புரதத்தை நியூக்ளிக் அமிலமும் புரதங்களும் சேர்ந்து உருவாக்குது. அதுக்கு தேவையான சத்தை கொடுக்கறதுக்காக அதை சூழ்ந்து சைட்டோபிளாசத்துல நிறைய ஆர்கனல்ஸ் உருவாகுது. அதை சூழ்ந்து அதை பாதுகாக்கிறதுக்காக செல் சுவர் உருவாகுது. அந்த செல் சுவருக்குள்ள தேவையில்லாதெல்லாம் போகாம தடுப்பதற்காக புரோட்டோபிளாசம் உருவாகுது. இப்படி ஒரு செல் என்ற அமைப்பு முதல்ல உருவாகி விடுது பாருங்க. இந்த அமைப்பு உருவாகிறதுக்கு பூமி தோன்றி 5 மில்லியன் ஆண்டுகள் ஆயிருந்தாலும் சரி, 5 மில்லியன் ஆண்டுகள் ஆயிருந்தாலும் இந்த உயிர் தோன்றுவதற்கு 2 மில்லியன் ஆண்டுகள் ஆயிருக்குங்க. அப்பனா 3 மில்லியன் ஆண்டுகள் ஆயிருக்கு பூமி தோன்றி உயிர் தோன்றுவதற்கு. அப்ப எவ்வளவு நுட்பம் இந்த பூமிக்குள்ளேயே உள்ளடங்கி இருக்கிறது என்று பாருங்க. எத்தனை மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு இத்தகைய ஒரு அமைப்பு உருவாகி இருக்கிறது என்று பாருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு செல்கள் உருவாகிச்சு பாருங்க. இந்த செல்கள் உருவாகிறது 4வது நிலை, அது பெரும் மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்றாங்க. 5வது நிலையில இருக்கிறதா இப்ப நாம சொல்லக்கூடிய முன்னோடி செல்கள் நிறைய உருவாயிருக்கு இல்லையா. அது தோல் செல்கள், நரம்பு செல்கள், இது மாதிரி எல்லாம் சொல்றோமே. இது மாதிரியான முன்னோடி செல்கள் எல்லாம் உருவாகி ஒரு தொகுதியாக இயங்க ஆரம்பிக்கிறது என்பதை கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி செல் உருவாக்கத்தையே 5 நிலைகளாக, 5 படிகளாக விஞ்ஞானம் பகுத்து பார்க்கிறது. இப்படி அந்த செல்கள் உருவாகி அந்த செல்கள் எல்லாம் சேர்ந்து, ஒத்த செல்கள் எல்லாம் சேர்ந்து அது திசுக்கள் அப்படின்னு சொல்றோம். திசுன்னு சொல்றீங்களா, நம்ம திசுக்களாக மாறிவிடுகிறது. இந்த திசுக்கள் எல்லாம் சேர்ந்து பல உறுப்புகளை உருவாக்குகிறது. ஒத்த வகையான திசுக்கள் எல்லாம் சேர்ந்து செல்களை, அதாவது உறுப்புகளை உருவாக்குகிறது. உறுப்புகள் எல்லாம் சேர்ந்து பல மண்டலங்களாக பிரிகிறது. இப்ப எப்படி நாம நிறைய அறக்கட்டளைகள்லாம் இருக்குது. அந்த அறக்கட்டளைகளை எல்லாம் நிர்வாகம் செய்யறதுக்கு தனித்தனியா நிர்வாகத்தை ஒரே இடத்துல இருந்து நிர்வாகம் பண்ண முடியலன்னு மண்டலங்களாக பிரிச்சிருக்கோம் இல்லையா. அது மாதிரி இந்த உடல் உறுப்புகளை எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றதுக்காக பல மண்டலங்களாக பிரிச்சிருக்கிறான் இறைவன். இந்த மாதிரியான மண்டலங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு உடலாக மாறுகிறது. இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வடிவத்தை நாம் எடுத்திருக்கிறோம். இது நான் சொல்றதுக்கு தான் இவ்வளவு வேகமா சொல்லிட்டு போயிட்டேன், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. இது எவ்வளவு நுட்பம் இருக்கிறது என்பதை மகரிஷி விளக்குறாரு பாருங்க. இந்த பஞ்சபூதங்கள் இருக்குதே, இந்த பஞ்சபூதங்களும் இணக்கமான விகிதாச்சாரத்தில், அதான் நான் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், சல்பர், நைட்ரஜன் எல்லாம் சொன்னேனே, இதெல்லாம் அந்த ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்துல சேருது பாருங்க. அதுதான் இணக்கமான விகிதாச்சாரத்தில் இணக்கமான சூழலில் ஒன்று கூடி முதல் உயிரினம் தோன்றுகிறது. அதுவும் கூட எப்படி தோன்றுதுன்னு பாருங்க. இது ரெண்டும் சேர்ந்தா மட்டும் தோன்றிடாது. இணக்கமான சூழல் இருந்தா மட்டும் தோன்றாது. இணக்கமான விகிதாச்சாரத்தில் சேர்ந்தா மட்டும் தோன்றாது. இது அந்த இணக்கமான விகிதாச்சாரத்தில் இணக்கமான சூழலில் இந்த பஞ்சபூதங்களும் ஒன்று கூடி இயங்கும் போது இந்த பஞ்சபூத கூட்டும் சேர்ந்து இறைநிலையினுடைய சூழ்ந்த அழுத்தத்தினால ஒண்ணு சேர்ந்து சுழல ஆரம்பிக்கும். அப்படி ஒன்று சேர்ந்து சுழல ஆரம்பிக்கிற போது இந்த பஞ்சபூதங்கள்ல இருந்தும், இப்ப நிலத்துல இருந்து, நீர்ல இருந்து, காற்றுல இருந்து, நெருப்புல இருந்தும் விண்துகள்கள் வெளியேறி கரையுமா இல்லையா. அப்படி கரையக்கூடிய காந்த அலை ஒரு பகுதி இருக்கும். இப்ப இது பிரிகிற போது பாத்தீங்கன்னா விண்ணிலிருந்து இப்போ விண் கூட்டு இருக்குது, 2 விண்கள் சேர்ந்தது ஹைட்ரஜன் சொல்றோம். இந்த விண் கூட்டுலயும் வேகம் அதிகரிச்ச விண் என்னாகும், அதுக்குள்ள நிக்க முடியாம அந்த கூட்டுல இருந்து வெளியேறும். எப்படி இறை துகள்கள் ஒரு கூட்டுக்குள்ள நிக்க முடியாம வேகம் அதிகரிச்சோன்னு வெளியில ஏறி கரையுதோ, அதுபோல விண்துகள்களும் கூட ஒரு கூட்டுக்குள்ள நிக்கிற போது அதுல வேகம் அதிகரிச்ச விண்துகள்கள் வெளியேறதான் செய்யும். அப்படி வெளியேறக்கூடிய தனித்த விண்கள் இருக்கு பாருங்க. இந்த தனித்த விண்களிலிருந்து வெளியேறக்கூடிய இறைத்துகளின் கரைசல், அதுவும் காந்தலை தானே. இப்படி பஞ்சபூத கூட்டிலிருந்து வெளியேறக்கூடிய இறைத்துகளின் கரைசல் பிளஸ்
தனித்த விண்களிலிருந்து வெளியேறக்கூடிய இறைத்துகளின் கரைசல் இந்த 2 விண்துகளுடைய கரைசலும் சேர்ந்து ஒரு கூட்டு காந்த களத்தை உருவாக்குதான். இந்த கூட்டு காந்த களத்துக்கு தான் உணர்காந்த களம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இதுதான் உணரக்கூடிய திறன் படைத்த காந்தமாக மாறுதுங்க. அப்படி உணரக்கூடிய திறன் படைத்த காந்தமா மாறுதும் போது வெளியிலிருந்து வரக்கூடிய காந்த அலைய தன்னிடத்துல இருக்கக்கூடிய காந்த அலையிலோ மீது ஏற்படுத்திய அந்த உரசல் இருக்கு இல்லையா, அத உணர்ந்து இதுதான் மோது இருக்குது அப்படின்னு எடுத்துக்குது. உள்வாங்கி துய்த்து கொள்ளுகிறது, அனுபவிக்கிறது. அதை உள்ள கொண்டு போய் வச்சு ஏற்கனவே உள்ளதற்கும் இப்போ வந்ததற்கும் இடையில பிரிச்சும் பார்க்குது இல்லையா. அப்ப இந்த உணர்காந்தம் மட்டும் இல்லைன்னா நமக்கு உணர்ச்சியே இல்லை. உணர்காந்தம் எப்படி உருவாகுது? பஞ்சபூதங்கள் இணக்கமான விகிதாச்சாரத்தில் சேர்ந்ததே. அந்த இணக்கமான விகிதாச்சாரத்தில் இணக்கமான கூட்டில் சேர்ந்த அந்த பஞ்சபூதங்களிலிருந்து வெளியேறக்கூடிய இறைத்துகளின் கரைசலும் அந்த பஞ்சபூத கூட்டுக்குள்ள தனித்து இயங்கக்கூடிய விண்துகள்ல இருந்து வெளியேறக்கூடிய இறைத்துகளின் கரைசலும் சேர்ந்து ஒரு கூட்டு காந்த களத்தை உருவாக்குகிறது. இப்போ மற்ற இடங்கள் எல்லாம் பஞ்சபூதங்கள் இருக்கத்தான் செய்யுது. ஆனா அந்த பஞ்சபூதங்கள்ல இணக்கமான விகிதாச்சாரத்துல இல்லாதனால அதுல இருந்து இந்த விண்துகள்கள் வெளியேறி ஒரு தனித்து இயங்கக்கூடிய நிலையை பெற முடியல. அப்படி தனித்து இயங்கக்கூடிய நிலை பெற முடியாதனால அங்க கூட்டு காந்த களம் உருவாகல. அதனால அங்க உணர்ச்சி என்பது இல்லை. இங்க கூட்டளம் வந்த உடனே உணர்ச்சி என்ற ஒரு நிலை உருவாகுது. அப்படி உணர்ச்சி என்ற நிலை உருவாகிற போது அந்த முதல் உணர்ச்சி இருக்குதே, அதுதான் தொடு உணர்வு அப்படின்னு சொல்றோம். ஸ்பரிச உணர்வாக மாறுது. இது எப்படி வெளியில இருந்து வரக்கூடிய காந்த அலைய தன்னிடம் உள்ள காந்த அலையின் மீது ஏற்படுத்தி ஒரு உரசல் அல்லது அதிர்வுக்கு பேரு உணர்ச்சி, தொடு உணர்வு அப்படின்னு பேர் வச்சாங்க. இப்படி தொடு உணர்வை உருவாகக்கூடிய காந்த களம் எங்க உருவாகி இருக்கோம் அப்படின்னு பார்த்தா அது தண்ணிக்குள்ளதான் உருவாகி இருக்க முடியும் அப்படின்னு வேதாந்திகள் சொல்றாங்க. விஞ்ஞானிகளும் அதை தான் ஏற்றுக்கொள்கிறாங்க. இதுதான் பக்தியில சொல்லுவாங்க, நாடினேன் நாடினேன் நான் கண்டு கொண்டேன் நாராயணம் எனும் பிரபஞ்சத்தை. நாராயணம் எனும் பிரபஞ்சத்தை. பிரபஞ்சமே நாராயணமா. நாரம்னா தண்ணிங்க, அயனம்னா மாற்றம். தண்ணியினுடைய மாற்றமே இத்தனை தோற்றங்களாக மாறுது. அப்ப முதல் உயிரினம் எங்க உருவாகுது? அந்த தண்ணிக்குள்ள. அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஒரே ஒரு செல்லாக மாறும். அப்படி ஒரு செல் உயிரியாக அமீபா போன்ற, வைரஸ் போன்ற, இப்ப இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் போன்ற உயிரினங்களாக முதல்ல உருவாகி இருக்கணும். அப்படிப்பட்ட நுண்குருமிகள் எல்லாம் சேர்ந்து இயங்கக்கூடிய அந்த அமைப்பெல்லாம் சேர்ந்து அந்த ஒரு செல்கள் எல்லாம் சேர்ந்து பல செல்களாக கூடி ஒரு தாவர இனமாக உருவாகிற போதுதான் அங்க தொடு உணர்ச்சி என்ற நிலைக்கு வரும். அது வரைக்கும் அது உணரும். எப்படின்னா அந்த காந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதை ரிஃப்ளெக்ட் பண்ண தெரியாது. ஆனா ஒரு தாவரம் இருக்குதே, அதுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தருணம் இருக்கும், அதை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய தருணம் இருக்கும். இப்போ உங்க வீட்டுக்குள்ள ஒரு செடிய வச்சு வளர்க்குறீங்கன்னு வச்சுங்க. அந்த செடி வளர்ந்து எங்கடா சந்து கிடைக்கும் வெளியில போகலாமான்னு பார்த்து வெளியில தலை நீட்டி ஓடி போயிடும். ஏதாவது ஒரு சின்ன கேப் இந்த ஜன்னல் ஓரத்துல எல்லாம் கிடைச்சிச்சுன்னு வச்சுங்க, அதன் வழியா அப்படியே பொத்துக்கிட்டு வெளியில ஓடி போயிடும். ஏன்? அந்த செடிக்கு தெரியும் நமக்கு என்ன தேவை? வெளிச்சம், சூரிய வெளிச்சம் தேவை. அப்ப அந்த சூரிய வெளிச்சத்தை பெறணும்னா வெளியில போகணும்னு அதுக்கு தெரியும். அப்ப அது உணரக்கூடிய திறன், அறிவு என்ற நிலைக்கு வந்துடுது. அறிவுங்கிறது பகுத்து பார்க்கறது மட்டும் இல்ல, எது தேவை எது தேவையில்லைங்கிறத பகுத்து பார்க்கறது மட்டும் இல்ல, தனக்கு தேவையானத இயற்கையிலிருந்து எப்படி பெற்றுக்கொள்ளலாம்ங்கிற அந்த நிலையும் அதுக்கு உருவாகிறதுங்க. இத மகரிஷி அற்புதமா சொல்லுவாங்க. அந்த உணர்காந்த களம் இருக்குதே, அந்த உணர்காந்த களம் சுழன்று 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 உடம்பு முழுக்க சுழன்று ஒரு மையத்தை உருவாக்குதுல்ல, துல்லிய சமதள சீர்மை தத்துவத்தின்படி. அப்படி உருவாக்கக்கூடிய அந்த மையம் இருக்குமே, அந்த மையம் இந்த காந்த திணிவு பெற்ற மையமாக தானே இருக்கும்.
இந்த காந்தம் திணிவு ஒரு இடத்துல கூடுனா அது ஒரு ரசாயன பொருளாக மாறிடும். காந்தம் எந்த அளவுக்கு அங்க திணிவு ஏற்படுகிறதோ அதுக்கு தக்க அது ரசாயன பொருளாக மாறி உடம்பு முழுக்க அது ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கும். அப்படிதான் பச்சையம் உருவானது. போன வகுப்புல அழகா அதை விளக்கியிருந்தாங்க, பச்சையம் எப்படி உருவானதுன்னு சொல்லி. அப்ப பச்சையமாக உருவாகிறதுக்கு இந்த காந்தமே திணிவு ஏற்பட்டு ஒரு பச்சையத்தை உருவாக்கிக்குது. இது எப்படி அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னா ஒரு உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு நம்ம பசங்க எல்லாம் மீசை வச்சுக்கிறது கொஞ்சம் அவமானமா நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காலத்துல மீசை வைக்கிறது கம்பீரமா இருந்தது. இன்னைக்கு மீசையை வலிச்சுக்கிறது தான் ஃபேஷனா போச்சு. அப்ப மீசை வேணாம் வேணான்னு எடுக்க 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 இன்னைக்கு நிறைய பேருக்கு மீசையே முளைக்க மாட்டேங்குது. ஏன்? இது வேணாம் வேணான்னு நினைக்க நினைக்க இந்த காந்த களத்துக்குள்ள அந்த அழுத்தம் ஏற்பட்டு அந்த காந்த களம் என்ன பண்ணுது, இந்த மீசையை உருவாக்காத ஒரு சூழலை உருவாக்கிறது இல்லையா? ஒரு காலத்துல 10 பிள்ளைங்க 15 பிள்ளைங்க பெத்துக்கணும்னு நினைச்சு ஆசைப்பட்டாங்க. அப்போ உடலுக்குள்ள இருக்கக்கூடிய காந்தம் திணிவு ஏற்பட்டு அதுக்கு தக்க உடல் பலத்தையும் மனோபலத்தையும் அவர்களுக்கு கொடுத்தது, உருவாக்கி கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு ஒரு பிள்ளையே போதும், அதுவும் வேண்டாங்கிற நிலைக்கு நிறைய பேர் தள்ளி போடலாம் போனதனுடைய விளைவு இன்னைக்கு அந்த காந்த களம் உள்ளுக்குள்ள செயல்பட்டு இன்னைக்கு அது வேண்டாங்கிற நிலைக்கு வந்துருச்சு இல்லையா? இதெல்லாம் இயல்பான வாழ்க்கையில பாருங்க. அதுபோல இந்த காந்தத்தை உள்ளுக்குள்ள எந்த அளவுக்கு திணிவுபடுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது என்ன தேவையோ அதுக்கு தக்க தன்னை உருமாற்றி கொள்ளும். இதுக்கு பேர் தான் தக அமைப்புன்னு சொல்றார். காந்த ஆற்றல் உடம்புக்குள்ள திணிவு ஏற்படுகிற போது, ஒரு ஒரு உறுப்புகளுக்குள்ள திணிவு ஏற்படுகிற போது அது தனக்கு தேவையான ஒரு சூழலை உருவாக்கி கொள்ளும். அடர்த்தி மிகுந்த ஜீவகாந்த அலைகள் உயரிய ரசாயனங்களாக மாற்றம் பெற்று அந்த ஜீவனுக்கு தேவையான மாற்றங்களை அளித்து விடுகிறது. இதையே விஞ்ஞானிகள் தக அமைப்பு என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னார்கள். அப்போ இந்த காந்தத்தை கொண்டு நாம எதை வேணும்னாலும் பெறலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு செல் நினைச்சது. அந்த செல்லுக்கும் ஏன் அந்த நினைப்பு வந்துச்சுன்னா, அதுக்கும் தேவையான ஆற்றல் கிடைக்காம போன போது. ஏன் ஆற்றல் கிடைக்கல அப்படின்னா, அந்த செல்லுக்குள்ள இயக்கம் நடக்குது இல்ல, அந்த இயக்கத்தினால உயிர் சக்தி விரயம் ஏற்படுது. அந்த உயிர் சக்தி உடல் சக்தியாகவும் மனோசக்தியாகவும் மாறி வெளியேறிக்கொண்டே இருப்பதனால, அது தொடு உணர்வாகவும் உடல் இயக்கங்களாகவும் மாறி வெளியேறிக்கொண்டே இருக்கிறதுனால அதை ஈடுகட்டுவதற்காக இயற்கையிலிருந்து தேவையான ஆற்றலை அதை அப்படியே உள்வாங்கி கொள்றதுக்கு முயற்சி பண்ணுது. இப்ப முதல் உயிரினம் எங்க இருக்குது? தண்ணிக்குள்ள. இப்ப அதுக்கு தேவையான சத்து வேணும், அது எங்க இருந்து கிடைக்கும்னு தேடி பாக்குது. அப்படி பாக்குற போது இந்த சூரிய வெளிச்சத்துல இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு அதனுடைய அகத்துக்கு உள்ளுணர்வாக தெரியுது. அப்ப அந்த உள் உணர்வுல மேல வரணும், தண்ணிக்கு மேல வந்தத்தான் கையை நீட்டி அந்த சூரிய வெளிச்சத்தை உள்வாங்க முடியும். கையாக அதுக்கு இலை இருக்குது, அதனால இலையெல்லாம் நல்லா அடர்ந்து விரிச்சு சூரிய வெளிச்சத்தை உள்ள வாங்கிக்க முடியும். அப்படி வாங்கும் போது இந்த நீர்ல இருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, இந்த சூரிய வெளிச்சம், இந்த ஆக்சிஜன் எல்லாம் சேர்ந்து உள்ள போய் அது சத்து பொருளாக மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்குது. இப்ப இந்த அகம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கருமையா இருக்குதே, திணிவு பெற்ற காந்தம், இப்ப நினைக்குது நான் மேல போகணும், நான் தண்ணிக்கு கீழே இருக்கேன், மேல போகணும், என்ன பண்ணலாம்? அகம் வருந்தி தவம் செய்கிறது. அகம் வருந்தி தவம் செய்யறதுன்னு என்ன அர்த்தம்? தவம்னாலே என்ன? ஜீவகாந்த ஆற்றலை ஒரு இடத்துல குவிக்கிறது. அதே போல அந்த ஜீவன் என்ன பண்ணுது? அந்த ஜீவகாந்தத்தை ஒரே புள்ளியில குவிக்குது, அசையாம நிறுத்தி குவிக்குது. அப்படி அசையாம நிறுத்தி எதுக்காக குவிக்குது? நான் மேல போகணும், எனக்கு வழிய சொல்லு, அவ்வளவுதான்.
அப்போ அதுக்கான துடுப்புகள் உருவாகிறது. அதனாலதான் நீர் தாவரங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா தண்டுகளுக்கு இடையிலயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தண்டை சுத்திலும் சின்ன சின்ன முடி போன்ற அமைப்புகள் இருக்கும். இந்த முடி போன்ற அமைப்புகள் என்ன பண்ணோம்னா துடுப்பு மாதிரி, இது கீழ் நோக்கி இந்த முடி போன்ற அமைப்பு கீழே அழுத்தினா தண்டு மேல வசந்துருங்க. இப்படி முடி போன்ற அமைப்புகளை உருவாக்கி கொண்டு இந்த முடி கீழ் நோக்கி தனைக்குள்ள அழுத்தும் போது தண்டு மேல் நோக்கி எழுச்சி பெற்று வந்தது. அப்படி மேல வந்து இந்த சூரிய வெளிச்சம், கார்பன் டை ஆக்சைடு, நீர் இதெல்லாம் எடுத்து அது சத்து பொருளாக மாற்றுது. அப்படி மாற்றுவதற்கு கூட பாருங்க எவ்வளவு தேவை. அதுலயும் ஒரு ப்ரொபோர்ஷனேட்டட், எல்லாத்துலயும் இறைவன் அளவு முறை வச்சிருக்கிறான். 6 பங்கு கார்பன் டை ஆக்சைடு, 6 பங்கு நீர், இது ரெண்டும் சேர்த்து 677 கலோரி சூரிய ஒளி ஆற்றல். 677 கலோரி சூரிய ஆற்றலையும் சேர்த்தி மூணையும் ஒண்ணு சேர்த்தி அதுல இந்த பச்சையம்ங்கிற ஒரு பொருளும் சேர்ந்துருச்சுன்னா தான் குளுக்கோஸ் C6H12O6ங்கிற குளுக்கோஸாக அது கன்வெர்ட் ஆகும். அப்படி சத்து பொருளாக, உணவுப் பொருளாக அதை எடுத்துக்கிட்டு அதுல இருந்து 6 பங்கு ஆக்சிஜனை வெளியில தள்ளுதாங்க. இப்படி 6 பங்கு குளுக்கோஸ், அந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து குளுக்கோஸா மாத்த 6900 கலோரி சூரிய ஒளி ஆற்றல் தேவைப்படுதான். 4000 ஆம்ஸ்ங்கிறாங்க. 4000 ஆம்ஸ் டு 7000 ஆம்ஸ் வரைக்கும் சூரிய ஒளி ஆற்றல் தேவையாம். அந்த அளவுக்கு சூரிய ஒளி ஆற்றல் கிடைக்கலன்னா இங்க பச்சையம் உருவாகாது, உணவுப் பொருட்கள் உற்பத்தி ஆகாது. அப்போ அவ்வளவையும் உள்வாங்கி எடுத்துக்கொள்வதற்கு தகுந்த ஆற்றலை இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கருமையும், அதாவது காந்தமையும் இறுகி அதனுடைய தன்மையில ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை படைத்த ஒரு பொருளை உருவாக்கி கொள்ளுது. அப்படி உருவாக்கி இந்த தாவரம் என்ன பண்ணுச்சு, கீழே தண்ணிக்கு அடியில இருந்தது, மேல் நோக்கி வந்து இந்த சூரிய வெளிச்சத்தை எல்லாம் பெற்று உயிர் சக்தியை பெற்று கொண்டது. சரி, உயிர் சக்தியை தான் கிடைச்சிச்சே, இனி என்ன பண்ணலாம், போய் ரெஸ்ட் எடுக்கலாம், போய் கீழே இருந்துக்கும். தேவைக்கு மேல வரும், எடுத்துக்கும், கிளப்பிடும். ரொம்ப நாள் ஆகி போயிடுச்சு, இந்த தாவரத்துக்கு வயசாயிடும் இல்லையா, அப்போ மேல் நோக்கி வர முடியல. அப்படி மேல் நோக்கி வர முடியாதனால என்ன பண்ணுச்சுன்னா ஒரே இடத்துல நின்றுச்சு, போக முடியல. மேல உந்தி உந்தி பாக்குது, போக முடியல. அப்ப மேல உந்தி உந்தி போக முடியாத போது உணவுப் பொருட்கள் கிடைக்கல, சரியான பசி, என்ன பண்ணலான்னு பாக்குது. பக்கத்துல இன்னொரு புதுசா ஒரு ஜீவன் நிக்குது, அது மேல போய் நிறைய ஆற்றலை சம்பாரிச்சுட்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த ஜீவனுக்கு சரியான பசி, அந்த ஜீவன் ஃபுல்லா ஆரோக்கியமா இருக்குது, ஆற்றலோட இருக்குது. என்ன பண்ணலான்னு மறுபடியும் அகம் வருந்தி இதை தவம் செய்யுது. ஐயோ எனக்கு பசிக்குது, சாப்பாட்டுக்கு வழியே இல்லை, என்ன பண்ணலாம். அப்போ இந்த கருமையும் அகம் வருந்தி தவம் செய்ய ஆரம்பிக்குது இல்லையா. அப்படி தவம் செய்யும் போது அந்த தவத்தின் உச்சமாக அந்த ஜீவகாந்தமே திணிவு ஏற்பட்டு ஒரு ரசாயன பொருளை உருவாக்குன்னு சொன்னனே, முதல்ல பச்சையமா உருவாக்குச்சுல்ல, அது மாதிரி ஒரு ரசாயன பொருளை உருவாக்கி அந்த தண்டனுடைய ஒரு பகுதியை ஓபன் பண்ணி விட்டுடுச்சுங்க. ஒரு பகுதியை ஓபன் பண்ண உடனே இந்த வழியா இந்த தாவரத்தை அதை அப்படியே பிடிச்சு சாப்பிடுச்சு. ஒரு பகுதியில இந்த தாவரத்தை பிடிச்சு அந்த தாவரம் சாப்பிடுச்சு. இது பசியோடு இருந்த தாவரம் நல்ல ஆற்றலோடு இருந்த ஒரு தாவரத்தை பிடிச்சு சாப்பிடுது. இப்ப பாருங்க, ஒரு தாவரத்தை இன்னொரு தாவரம் பிடித்து சாப்பிடுகிற போது இந்த தாவரம் பரவாயில்ல, நீ ரொம்ப பசியோட இருக்கிற, நீ சாப்பிட்டுக்கப்பா, என்ன சாப்பிட்டு நீ உயிர் வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லுமா? அப்ப இது தன்னை காப்பாத்திக்க முயற்சி பண்ணும். இது சரியான பசியில இருக்கிறது, அப்போ அதை எப்படியாவது அடித்து பிடுங்கி சாப்பிடணும்னு பாக்குது. அப்போ ஒரு உயிரை இன்னொரு உயிர் வதைப்பதற்கும் அதனுடைய வாழும் சுதந்திரத்தை பறிக்கிறதும் அந்த உடலையே உணவாக உடலை கொல்றதும்
கொன்ன உடலையே உணவாக உட்கொள்ளுதல் என்கிற இந்த விலங்கின பண்புகள் தாவரங்கள்லயே வந்துடுது அப்படின்னு சொல்றாரு மகரிஷி. அப்படி தாவரமே தாவரத்தை உண்டு வாழக்கூடிய ஜீவனாக மாறும்போது அதுக்கு பேரு தாவர உண்ணிகள் அப்படின்னு பேர் வச்சாங்க. இப்படி தாவர உண்ணிகள் வந்துருச்சு. இந்த தாவர உண்ணிகள் வந்த உடனே இப்போ ஒரு ஜீவன் உள்ளுக்குள்ள சாப்பிட்டுருச்சு பாத்தீங்களா. இப்போ வாயை பிளந்து ஒரு பகுதியை ஓபன் பண்ணி சாப்பிட்டுடுச்சு. இப்போ உள்ளுக்குள்ளேயே அந்த தண்டு அந்த அந்த உடல் இருக்க முடியாது இல்லையா இந்த உடலுக்குள்ள. அப்ப என்ன ஆகும்னா இந்த உடலாக செரித்தது போக பேலன்ஸ் இருக்கிறது கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால கீழ் பக்கமா பொத்துக்கிட்டு வெளியேறிடும். ஏன் இது முன்னாடி நகுந்து பார்க்கும், அதனால அது பின்னோக்கி தள்ளி உடைச்சுக்கிட்டு போயிடும். இப்படி முன்பக்கம் ஓப்பன் ஆன பகுதியை வாயினும் பின்பக்கம் ஓப்பன் ஆன பகுதியை மலவாயினும் பிரிச்சுக்கிட்டாங்க. இப்போ இந்த ஜீவன் நினைக்குது, இப்பதான் எனக்கு பக்கத்துலயே சாப்பாடு கிடைக்குதே, இப்ப நான் மேல போக வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அப்ப மேல போக வேண்டிய அவசியம் இல்லைன்னா எனக்கு எதுக்கு இந்த முடியெல்லாம் தேவையில்லையே, அப்ப இந்த முடியெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சு அகம் வருந்தி தவம் செய்கிறது. அப்படி அகம் வருந்தி தவம் செய்ய 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 அந்த தவத்தினுடைய உச்சத்துல அதுக்குள்ள அந்த ரசாயன பொருள் உருவாகி அந்த காந்தம் ரசாயன பொருளாக மாற்றம் பெற்று அந்த உடம்புல இருக்கிற தோல்ல இருக்கக்கூடிய முடியெல்லாம் கொட்டி போயிடுதுங்க. இப்போ தண்டுல முடி இல்ல, வெறும் தண்டு மட்டும் வலுவலு வலுவலுன்னு இருக்குது, வாயும் மலவாயும் இருக்குது. அப்படின்னா அது என்ன ஜீவராசியா மாறிடுச்சு? தாவர உண்ணியாக இருந்தது இப்போ புழுவாக மாறி போகுது. வாயும் மலவாயும் கொண்டு உடல் முழுக்க ஒரே வலுவலுன்னு இருக்கக்கூடிய ஒரு பொருளாக மாறும்போது அது புழு அப்படின்னு சொல்றோம். இந்த புழுக்கள்லாம் எப்போதுமே கூட்டம் கூட்டமா வாழக்கூடிய தன்மை படைச்சது. அது காலனி வே ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த புழுவெல்லாம் என்ன பண்ணோம்னா கூட்டம் கூட்டமா போய் எங்காவது இந்த கல் எடுக்குள்ள அந்த நீருக்குள்ள ஒளிஞ்சுக்கும். அப்படிதான் அதுக்குள்ள இருக்கும். அப்படி புழுக்கள் ஒன்னோட ஒண்ணு கூடி நெருங்கி இயங்கும் போது அந்த நெருக்கத்துல ஒரு புழுக்கிட்ட இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் இன்னொரு புழுவுக்கு பரிமாற்றம் அடையும், அந்த புழுல இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் இந்த புழுவுக்கு பரிமாற்றம் அடையும். ஏன்? இந்த தோல் ரெண்டு உரசும் போது அந்த உரசல்ல இதுல இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் அந்த ஜீவனுக்கு போகுது, அந்த ஜீவன்ல இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் இந்த ஜீவனுக்கு வருது. இப்படி ஜீவகாந்த பரிமாற்றம் ஏற்படுதுங்க. இப்படி ஜீவகாந்த பரிமாற்றம் ஏற்படுகிற போது இந்த ஜீவனுடைய அனுபவம் எல்லாம் அந்த ஜீவனுக்கும் போயிடுது, அந்த ஜீவன்ல இருக்கக்கூடிய அனுபவம் இந்த ஜீவனுக்கும், இப்படி அனுபவ பரிமாற்றங்களும் உருவாகுது. அது மட்டுமல்ல, இப்படி ரெண்டு ஜீவனும் ஒட்டிக்கிட்டு இருக்கும்போது அழுத்தம் அதிகமான, அதாவது ஜீவகாந்த ஆற்றல் அதிகமான ஒரு புழு ஜீவகாந்த ஆற்றல் குறைந்த ஒரு புழுவை அழுத்துகிறதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி அழுத்தும் போது ஒரு ஜீவன் இப்போ ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவன் அழுத்துதுன்னு வைக்க, இது அதிகமான அழுத்தத்தோட அழுத்தும் போது இதனுடைய உடல் உறுப்பு அதனுடைய உடல் உறுப்புக்குள்ளுக்குள்ள பதிஞ்சு வெளியில வரும், அப்படித்தானே? அப்படி அழுத்திய ஜீவன் ஆணாகவும் அழுத்தப்பட்ட ஜீவன் அந்த உடல் உறுப்பை உடலுக்குள் உள்வாங்கி வெளிவிடக்கூடிய தன்மையில அது பெண் உறுப்பாகவும் மாறி ஆண் பெண் உறுப்புகளாக அங்க மாறி போகுது. இப்படி உருவாகிறதுக்கு கூட பல காலம் பிடிச்சதுங்க. அதுக்கு முன்னாடியே பேரமிசியம்ங்கிற ஒரு தன்மை இருக்கு. பேரமிசியம்ங்கிற ஒரு செடியில ஒரு தாவரங்கள்ல தாவர வகைதான் அதுவும். அந்த வகையில பாத்தீங்கன்னா எப்படி உருவாகும்னா அந்த பேரமிசியத்துல எல்லாம் இந்த ஒன்னோடு ஒண்ணு உரசி ஒட்டி நிற்கும் போது இந்த அழுத்தம் ஏற்படுது இல்லையா, இந்த அழுத்தத்துல இந்த ஜீவன் ரெண்டு ஜீவன்களும் ஒன்னோட ஒண்ணு அப்படியே உரசி ஒட்டி பிடிச்சு நிக்குதுன்னு வச்சுங்க. அப்படி ஒட்டி அழுத்தும் போது ஒரு ஜீவனுடைய உடல்ல இருந்து ஒரு பகுதியும் இன்னொரு ஜீவன்ல இருந்து உடல்ல ஒரு பகுதியும் கட்டாகி இந்த ரெண்டு கட்டான உறுப்புகளும் ஒண்ணு சேர்ந்து ஒரு ஜீவனை உருவாக்கினார். இதுக்கு பேரு இரட்டை பிளவு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இரட்டை பிளவு முறை, அதாவது ஒரு ஜீவனுடைய நம்ம இதுல எல்லாம் பாப்பீங்கல்ல, அந்த மயில் இறகெல்லாம் கூட்டி போடுதுன்னு நம்ம படிப்போமா பார்த்தோம் நோட்ல வச்சு மயில் இறகெல்லாம் கூட்டி போட்டு அதனுடைய உறுப்பே உடைஞ்சு வரும். அதே மாதிரி இந்த பேரமிசி
போன்ற அமைப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதனுடைய உடல் உறுப்புகளே இரண்டாக பிளந்து இனப்பெருக்கம் செய்யும். ஒரு ஜீவனும் இன்னொரு ஜீவனும் இணையும் போது அந்த ரெண்டு ஜீவன்களுடைய உடல் உறுப்புகள் இருந்தும் ஒவ்வொரு பகுதி கட்டாகி அது ரெண்டும் சேர்ந்து சென்ட்ரல்ல இன்னொரு ஜீவனாக உருவாகிப்படும். இது இரட்டை பிளவு முறை. அதனுடைய உச்சத்தை இப்ப பாருங்க, இதனுடைய காந்தம் அதுக்குள்ள போயிடுச்சு, அதனுடைய காந்தம் இதுக்குள்ள போச்சு. இது ரெண்டும் சேர்ந்த காந்தம் சேர்ந்து வரும்போது இது இன்னும் கொஞ்சம் அறிவுல மேலோங்கி நிற்கும். இப்படி அந்த மாதிரியான புழுக்கள் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இயங்கும் போது என்ன ஆகும்னா இந்த அழுத்திய ஜீவன் அழுத்தப்பட்ட ஜீவனாக மாறுதுன்னு சொன்னோம்ல. ரெண்டு ஜீவன்கள் உருவாகுதுன்னு. அழுத்திய ஜீவன் ஆணாகவும் அழுத்தம் வாங்கக்கூடிய ஜீவன் பெண் உறுப்பாகவும் மாறுச்சுன. அப்படி மாறும்போது இந்த அழுத்திய ஜீவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் ஒரு ரசாயன பொருளாக மாறி அழுத்தப்பட்ட ஜீவனுடைய உடம்புக்குள் விடுகிறது. இதுதான் வித்து சக்தியாக மாறுகிறது. அப்ப இந்த கருமையத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த உடலுக்குள்ளாக ஒரு ரசாயன பொருளாக மாறி வித்தாற்றலாக மாறி அந்த உடம்புக்குள்ள போய் சேருது. அந்த ஜீவன் என்ன பண்ணுது, அதை உள்வாங்கி தனக்கிட்ட இருக்கக்கூடிய வித்தாற்றலோடு சேர்த்து ஒரு ஜீவனை உருவாக்கி வெளியே தள்ளுது. இப்படிதான் குட்டி போடக்கூடிய பாலூட்டிகள் உருவாகுதுங்க. இப்படி வாழ்ந்த இந்த உயிரினங்கள் காலப்போக்குல இந்த நீருக்குள்ள இருந்து மெதுவா நகர்ந்து இந்த இயற்கையினுடைய சீற்றத்தினால நீர்ல இருந்து தூக்கி வீசப்படும் போது வெளியில வாழ பழகி கொள்ளுது. இப்படிதான் முதல்ல உருவான ஜீவன் நீர்ல வாழக்கூடிய ஜீவன். அந்த நீர்ல வாழக்கூடிய ஜீவன்கிறத விளக்கறதுக்காக வந்த அந்த அவதாரம் தான் மச்ச அவதாரம். அடுத்து நீர்ல இருந்து நிலத்துக்கு வருது. அது நீர்லயும் நிலத்திலையும் வாழக்கூடிய ஜீவனாக மாறுதுன்னு சொன்னேன். அப்படி நீர் நில வாழ்விகளாக மாறும்போது அது மச்சத்துல இருந்து அடுத்த நிலை ஆமை. நீர்லயும் இருக்கும், நிலத்திலயும் இருக்கும். மச்ச அவதாரம் கூர்ம அவதாரமாக மாறுது. அடுத்து நிலத்துக்கு வந்தது என்னாச்சுன்னா நிலத்திலேயே கொஞ்ச நாள் அப்ப நீர்லயும் நிலத்திலையும் மாறி மாறி போயிட்டு வந்துச்சு பாருங்க. இப்படி நீர்லயும் நிலத்திலையும் மாறி மாறி போகும்போது இங்க மூன்றாவது ஜீவராசி முகர் உணர்வு வந்துடும். நீருக்குள்ளேயே தொடு உணர்ச்சி வந்துருச்சு. அடுத்து வாய் வந்த உடனே சுவை உணர்வு வந்துருச்சு. நீர்லயும் நிலத்திலையும் மாறி மாறி போயிட்டு வரும்போது இந்த நீருக்குள்ள சுவாசிக்கிறதுக்காக செதில்கள் வந்தது. நீருக்கு வெளியில சுவாசிக்கிறதுக்காக மூக்குல இருந்து நுரையீரல் வரைக்குமான சுவாச மண்டலம் உருவாச்சு. இப்படி நீர் நில வாழ்வுகளாக மாறுது. இது கூர்ம அவதாரம். அதுக்கு அடுத்தது வெளியில வந்தது நிலத்திலேயே வாழவும் பழகி கொண்டது. அப்படி நிலத்துல வாழுகிற போது நிலத்துக்கு அடியில இருக்கிறத தோண்டி சாப்பிட்டு பழக ஆரம்பிச்சிச்சு. அந்த கிழங்கெல்லாம் சாப்பிட்டு. அதான் வராக அவதாரம் அப்படின்னு வச்சாங்க. அப்ப நீர்நில வாழ்வி நிலத்துல வாழக்கூடிய உயிரினங்களாக மாறிடுச்சு. நிலத்துல வாழக்கூடிய இந்த உயிரினங்களுடைய மேம்பாட்டு நிலையில கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து ஊர்ந்து வந்தது. அப்படியே கொஞ்சமா நிமிர்ந்தது. அப்படியே நிமிர்ந்து அடுத்து 2 கால் 4 காலா இருந்தது 2 காலா மாறி இன்னைக்கு உயிரினங்கள் உருவாகுது. அப்படி உருவாகக்கூடிய உயிரினங்கள்ல 5 அறிவு ஜீவராசியில இருந்து காதுகள் உருவானது 5 அறிவு ஜீவராசி. இந்த 5 அறிவு ஜீவராசியிலிருந்து 6 அறிவு ஜீவராசியாக தன்மாற்றம் பெறுகிற போதுதான் இயற்கை சட்டங்கள் மீறப்படுகிறது அப்படின்னு சொல்றார். அது என்னது இயற்கை சட்டம் அப்படின்னா 2 வேறுபட்ட உயிரினங்கள் உயிர்கலப்பு பெறாது. அப்படியே உயிர்கலப்பு பெற்றாலும் அது கரு உருவாகாது. அப்படியே கரு உருவானாலும் அது மலடாகத்தான் இருக்கும். இது 3 இயற்கை சட்டம். இந்த 3 இயற்கை சட்டங்களும் ஒரு காலத்துல மீறப்படுது. அப்படி மீறும்போது 2 வேறுபட்ட உயிரினங்கள் உயிர்கலப்பு பெறுகிறது. அப்படி உயிர்கலப்பு பெறுகிற போது கரு உருவாகுது. உருவான கரு கண்டிப்பாக அது ஒரு பெண்ணாக இருந்திருக்கணும். அந்த பெண்ணாக உருவாகிய கரு மீண்டும் அதை சார்ந்த கருவோடு, அதாவது 2 வேறுபட்ட உயிரினங்கள் ஒன்று சேர்ந்ததுன்னு சொன்னேன்.
அந்த இனங்களோடு ஒன்று சேர்ந்து இனப்பெருக்கம் பண்ணுகிற போது அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி மனித இனனாக வந்திருக்க முடியும். இப்படி இந்த 3 இயற்கை சட்டங்கள் மீறுதுன்னு சொன்னமே, அந்த நிலைக்கு பேரு சடுதி மாற்றம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அப்படி மாற்றம் அடைந்து வந்த ஒரு உருவம், அதாவது வாயும் மனமும் உடையவன் வாமனன். அதுக்கு முன்னாடி நீர்ல இருந்து நிலத்துக்கு வந்து நிலத்துல இருந்து அடுத்த நிலைக்கு வருது பாருங்க, அது பாருங்க நரசிம்மம் அப்படின்னு சொன்னாங்க. நரனும் சிம்மம், அதாவது மனுஷனும் மனுஷ உடலும் சிங்கத்தினுடைய உடம்பாகும். அத யாழி அப்படின்லாம் சொல்றாங்க. மகரிஷி ஒரு இடத்துல பேசும்போது ஒரு சிங்கத்துக்கும் குரங்கும் அப்படின்னு 2 உருவத்தை எடுத்துக்கிறார். இப்ப இந்த 2ம் உயிர்கலப்பு பெறுது. ஒரு உதாரணத்துக்காக எடுத்துக்குவோம், அது எந்த உருவமா இருந்துட்டு போதும். 2 வேறுபட்ட உயிரினங்கள் ஒன்று கூடி ஒரு உயிரினம் தோன்றுதுன்னு சொன்னேன். அப்படி உருவாகிறதா நரசிம்ம அவதாரம். அடுத்து இந்த நரசிம்ம அவதாரத்தினுடைய டெவலப்மெண்ட் அடுத்த நிலைகளுக்கு வருகிற போது வாயும் மனமும் படைத்தவனாக மாறுகிறான். அது ஒருத்தனுடைய கருத்தை ஒருத்தருக்கு பேசுவதற்கும், கருத்துக்களை உணர்ந்து கொள்வதற்கும், உணர்வுகளை உணர்ந்து கொள்வதற்கும் தக்க ஒரு உயிரினமாக மாறுகிறது பாருங்க. அதுக்கு பேரு வாமனன். வாயும் மனமும் படைத்தவன் வாமனன். வாமன அவதாரமாக மாறுச்சு. வாமனனாக மாறி முதல்ல எங்க வாழ்ந்திருப்பான் அப்படின்னு சொன்னா, மனித இனம் இந்த பூமியில காடுகள்ல தான் முதல்ல வாழ்ந்திருக்கணும். காடுகளை விட மலைப்பகுதிகள்ல, அதாவது முதல் நிலப்பரப்பு வந்து மலையும் மலை சார்ந்த நிலப்பரப்பும் இல்லையா, குறிஞ்சி நிலம். அந்த குறிஞ்சி நிலத்துலதான் இவ்வளவும் தோன்றிருக்கணும். அடுத்து காடுகள்ல அவன் வாழ்ந்திருப்பான். அப்படி காடுகள்ல வாழக்கூடிய இந்த மனித இனம் எங்க இந்த மரப்பொந்துகளுக்குள்ளயும் குகைகளுக்குள்ளயும் தானே வாழ்ந்திருப்பான். அப்ப அவன் பலசாலியா இருக்கணும் இல்லையா? அப்போ அந்த மரத்தை எல்லாம் குடைஞ்சு உள்ள இருக்கிற அளவுக்கு தயார் பண்ணணும் இல்லையா? அதுக்காக ஒரு கோடாலிய கொடுத்து அவன் கையில பலசாலியா இருக்கிறான் அப்படின்னு சொல்றதுக்காக பரசுராம அவதாரமாக அங்க கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, அதுல இருந்து, அதாவது காடுகள்ல இருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சான். அடுத்து காடு சார்ந்த பகுதியும் தாண்டி குறிஞ்சி நிலத்துல இருந்து முல்லையில இருந்து மருத நிலத்துக்கு வந்தான். மருதம்னா வயலும் வயல் சார்ந்த பிரதேசம் இல்லையா? அப்படி வயலும் வயல் சார்ந்த பிரதேசத்துக்குள்ள அந்த மனித இனம் வாழுகிற போது அங்கு உற்பத்தி ஆகக்கூடிய உணவுப் பொருட்களை எல்லாம் பாதுகாத்து பராமரித்து பங்கிட்டு கொடுப்பதற்கு ஒரு ஆள் தேவைப்பட்டான். அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஆளை தயார் பண்ணி வச்சு அவனுடைய அனுமதியின் பேர்ல அங்க விளையிறதெல்லாம் கொண்டு போய் அவன் பாதுகாப்புல வச்சுக்கிறது, அப்போ அவனுக்கு ஒரு கூலி கொடுக்கறது, அதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கான ஒரு பாதுகாவலன், ஒரு வாட்ச்மேன் மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு ஆள ஆரம்பிச்சான். அப்படி உருவாக்கியதுதான் இந்த தடியை வச்சுக்கிட்டு அதெல்லாம் பாதுகாத்தான் பாருங்க. அதனால அவனுக்கு பேரு தடியன்னு பேரு, தடியர்கள்னு பேர் வச்சாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போச்சு. அப்படி சொன்னா நல்லா இல்ல, நமக்காக உழைக்கிறானே அவனை போய் தடியன்னு சொன்னா நல்லா இருக்காதே அப்படின்னு சொல்லி அந்த கையில இருக்கிற அந்த கம்புக்கு சிவப்பு நிறத்தை மண் அள்ளி பூசி அவன் கையில கொடுத்து ஒரு ஐடென்டிபிகேஷனுக்காக, இவன் தான் நம்ம காவலன் அப்படின்னு சொல்லி ஐடென்டிபிகேஷனுக்காக என்ன பண்ணாங்கன்னா அந்த சிவப்பு நிற கம்பை கொடுத்தான். அதாவது செங்கோலாக மாறியது. அவனை இன்னும் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்துல கிடைச்ச இலை பூ இது எல்லாத்தையும் வச்சு ஒரு கிரீடம் செஞ்சு தலையில மாட்டி வச்சான். அதுதான் பிற்காலத்துல கிரீடங்களாக மாறி போச்சு. இப்படி கிரீடத்தை வச்சு கையில ஒரு செங்கோலை வைத்து கொண்டு இந்த பொருட்களையும் நாட்டையும் காப்பாற்றக்கூடியவனாக ஒருவன் உருவானான் பாருங்க. அதுதான் அரசாட்சி முறையாக மாறியது. அப்படி அரசாட்சி முறையில எப்படி மனிதகுலம் வாழணும் என்கிற நியதிகளை எல்லாம் எடுத்து சொல்வதற்காக வந்த அவதாரம் ராம அவதாரமாக மாறி போச்சுங்க. ராம அவதாரமாக வந்து எப்படி மனிதகுலம் வாழணும்னு சொல்லியாச்சு, வாழ்ந்தாச்சு. இப்படிதான் இருக்கணும்னு தெரிஞ்சிருச்சு, இப்படித்தான் வாழணும்னு தெரிஞ்சிருச்சு. எல்லாம் நிறைவு. அப்பா, நான் வந்த நோக்கம் நிறைவு. எதுக்காக இந்த உயிரினம் தோன்றியதுன்னு சொல்றாரு? இந்த தன்னையே உணர்ந்து கொள்வதற்காகத்தானே இறை இத்தனை தடுமாற்றங்களை அடைந்து வெளியில் வந்திருது.
அப்ப இறைவனுடைய இந்த தன்மாற்றம் தன்னை உணர்வதற்காக என்ற நிலையில ராமாவதாரத்துல ஒவ்வொரு மனிதனும் தன்னை உணர்வதற்கான வழிவகைகள் அத்தனையும் சொல்லப்பட்டது. அப்படி தன்னை உணர்ந்து கொள்ளுகிற போது ஏற்படக்கூடிய ஆனந்தம் இருக்குமே, அது பேரானந்த களிப்பாக இருக்கும். அப்படி பேரானந்தமாக இருக்கிற போது எல்லா இடத்துலயும் நான் அவனை விட்டு நான் நீங்குவதும் இல்லை, அவன் என்னை விட்டு நீங்குவதும் இல்லை என்ற ஒரு நுட்பத்தை அங்க உணர்த்தினாங்க. அப்படி எல்லா இடத்துலையும் தன்னை காணக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையில ஆனந்த களிப்பு இருக்கும் இல்லையா, அந்த ஆனந்த நிலையை உலகுக்கு உணர்த்துவதற்காக வந்த அவதாரம் தான் கிருஷ்ண அவதாரம். எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சாச்சு, ஆனந்தமா வாழ பழகி கொண்டோம். இனி என்ன பண்ணணும்? அடுத்தது ஆடினா கடைசியில அடக்கம் பெற்றணும் இல்லையா, இனி ஆடி அடங்க வேண்டிய காலம். அப்படி அடங்க வேண்டிய ஒரு சூழலுக்கு வருகிற போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உயிரின் மேலேயே மனதை வைத்து உயிரை ஆட்சி செய்யக்கூடிய திறன் நமக்கு வரணும். அதனாலதான் உயிருக்கு ஒரு சிம்பிளா ஒரு வெள்ளை குதிரையை காமிச்சு, அந்த வெள்ளை குதிரைக்கு மேல மனதை இதமாக கொண்ட மனிதனை வச்சு அந்த மனுஷன் இந்த அடங்காத குதிரையை அடக்குவது போல ஒரு சிம்பலை கொடுத்தான். எப்படி? உயிரின் மேல் மனதை வைத்து இந்த உயிரினுடைய இயக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய திறனும், உயிரினுடைய ஆற்றலை தன்வசப்படுத்திக்கக்கூடிய திறனும், தன்னை மீறி எந்த செயலும் நிகழாமல் பாதுகாத்து கொள்ளக்கூடிய திறனும், இந்த உயிர் தன்னை கேட்காம போக கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அதை வளைச்சு பயன்படுத்தக்கூடிய திறனும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்தாங்க. அப்படி ஆளக்கூடிய தகுதியும் திறமையும் வரக்கூடிய காலம்தான் கல்கி அவதாரம் அப்படின்னு சொல்லி 10 அவதாரங்களாக பக்தியில இந்த அவதாரங்களாக எடுத்து உயிரின தன்மாற்றத்தை விளக்கியிருக்கிறாங்க. இததான் மகரிஷி அவர்களும் சொல்றாங்க. இப்படி உயிரினமே அது இறையே தன்னிலையிலிருந்து தானே இயல்பா ஊக்கம் பெற்று வருகிறது. இப்ப ஒண்ணும் இல்ல, ஓரறிவு ஜீவராசி தாவரம், அந்த தாவரத்தினுடைய ஒட்டுமொத்த ஆற்றலும் இருக்கப்பட்டு இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா அதனுடைய விதை. வித்துல தானே எல்லாமே இருக்கிருக்கும். அந்த வித்தை உடைச்சு பாருங்க, எந்த வித்தாக இருந்தாலும் அதை உடைச்சு பாத்தீங்கன்னா அது 2 பருப்பா பிரியும் இல்லையா. அப்படி 2 பருப்பா பிரிகிற போது உள்புறத்துல ஒரு சின்ன குழிவு இருக்கும். அந்த குழியில என்ன இருக்கும் அப்படின்னா அந்த சின்ன கேப்புக்குள்ள இந்த காந்தம் திணிவு பெற்ற பகுதியாக இருக்கும். அந்த காந்த திணிவு பெற்ற அந்த பகுதிக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த மரத்தினுடைய அவ்வளவு ஆற்றலும், அந்த மரத்தினுடைய தன்மைகள் அவ்வளவும் சுருங்கி அதுக்குள்ள இருக்கும். அத காலத்தால நிலத்துல போட்டு தண்ணி கிடைச்சிருச்சுன்னா, காலத்தால அதுக்கான சூழல் உருவாகிருச்சுன்னா அதே மரம் போல அது வளர்ந்து அந்த தாய் மரத்தை போலவே காட்சியளிக்கும், பலனை கொடுக்கும். அது காலத்தால முளைக்கல அப்படின்னா அந்த விதைய டப்பால போட்டு அடைச்சு வச்சிட்டீங்கன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காந்தாற்றல் சுழற்சி ஏற்பட்டு அது இயல்பாகவே அதுக்குள்ள இருந்து வெளிப்படுவதற்கு முயற்சி பண்ணும். அப்படி முயற்சிப்படுகிற போது அந்த காந்தம் தன்னை உருமாற்றி கொண்டு ஒரு புழுவாக மாறி அந்த அது இயல்பாகவே ஊக்கம் பெறுது. காந்தம் இயல்பாக ஊக்கம் பெற்று புழுவாக மாறி அந்த பருப்பை தொலைச்சுக்கிட்டு வெளியில வந்துருது. பருப்பு அப்படியே இருக்குது, விதை அப்படியே இருக்குது, உள்ள இருக்கக்கூடிய காந்தம் எழுச்சி பெற்று வெளியில வருது. அப்போ ஒரு இயக்கம் காலத்தால் மலராத போது, அதனுடைய இயல்புல மாறாத போது இயற்கையாகவே அது தன்னை மலர்த்தி கொள்ளும். இது இயற்கை நீதிங்க. அப்போ ஒவ்வொரு மனிதனும் காலத்தால தன்னை உணர்ந்து கொள்ள முடியாமல் போகிற போது இயற்கை உணர்த்தி விடும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால இயற்கையை மீறி நம்ம எதுவும் செய்த முடியாது. இறை அவன் ஒவ்வொருத்தரும் தன்னை உணர்ந்து கொண்டு எல்லா வசதி வாய்ப்பையும் கொடுத்துச்சு. தன்னை உணர்றது மட்டும்தான் மிச்சம்.
அப்போ ஒவ்வொரு மனிதனும் தன்னை உணர்ந்து தன் நிலையில மேம்பாடு அடையல அப்படின்னா இனிமே உணர்த்தும். அப்படி உணர்த்தக்கூடிய நிலைகள் தான் இனி வரக்கூடிய காலங்கள்ல இருக்கும். அதற்கு முன்னாடி நாமளே உணர்ந்து கொண்டா அதை விட பெரிய விஷயம் எதுவுமே இல்லைங்க. சரி, அப்படி அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த புழு, அந்த காந்தமே இறுகி புழுவாக மாறி தொலைபட்டு வெளியே வந்துருச்சு. இப்ப டப்பா பருப்புக்குள்ள இருந்து வெளியேறிடுச்சு, டப்பாக்குள்ள மாட்டிக்கிச்சு. டப்பால இருந்து வெளியில வரணும். அப்போ அந்த புழுவுக்குள்ள இருக்கக்கூடிய கருமையும் என்ன பண்ணுது, நான் இதுல இருந்து வெளியில போகணும். அப்ப இந்த ஓட்ஸ உடைச்சுக்கிட்டு போக முடியல, என்ன பண்ணலாம், நான் எப்படியாவது பறந்து போக முடியாது, கீழே இருக்கிறது அப்படியே மேல போகணும், அப்படியே பறந்து போறோம் அப்படின்னு நினைச்சு பாக்குது. அப்போ வண்டாக மாறி பறக்க முற்படுது. நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா எல்லாம் பறந்து ஓடி போயிடும் இல்லையா? இப்படி இயல்பாகவே தன் நிலையிலிருந்து ஊக்கம் பெற்று அடுத்த நிலைக்கு மாறக்கூடியதுனால அதுக்கு பேர் இயல்பூக்கம். இந்த இயல்பூக்க நியதியை நாம உணர்ந்து கொள்ளுகிற போது ஒவ்வொரு பொருளுக்கும் உட்பொருளாக, ஒவ்வொரு ஜீவனுக்கும் உட்பொருளாக இறையே இருந்து அத்தனையும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது என்ற உண்மை புலப்படுகிற போது எல்லா பொருளையும் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா எந்த இயக்கமானாலும் அந்த இயக்கம் இறையின் செயலே என்பதை நம்ம புரிஞ்சுக்குவோம். அதான் இறை நீதி அப்படின்னு சொல்றாரு. The order of function in everything and everywhere is consciousness. எல்லா இயக்கங்களும் எல்லா செயல்பாடுகளும் ஒரு இயக்க சீர்மையோடு இறையினால் நிகழ்த்தப்படுகிறது என்ற உண்மை புலப்படுகிற போது அதுவே அறிவை உணர்ந்த தெளிவு. அந்த அறிவை உணர்ந்த தெளிவுல எந்த ஒரு பொருளை உட்பொருளாக கூர்ந்து கவனித்தாலும் அதை கூர்ந்து பார்க்கிற போது அந்த உட்பொருளாக இருப்பது, ஒவ்வொரு பொருளுக்கும் உட்பொருளாக இருப்பது இறையே என்பதை விளங்கி கொள்ளுவோம். அப்படி விளங்கி கொண்டா எந்த உயிருக்கும் துன்பப்படுத்த மாட்டோம். ஏன், எந்த உயிரை துன்பப்படுத்தினாலும் இறையையே துன்பப்படுத்துவதாக அர்த்தம். இன்னும் சொல்ல போனா தன்னையே தான் துன்பப்படுத்திக் கொள்வதாக அர்த்தம் என்பது புரியும். அப்படி புரிஞ்சிருச்சுன்னா தனக்கு துன்பம் வரக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனும் எவ்வளவுக்கு நினைக்கிறோமோ அதே நினைப்பு மற்ற உயிர்களுக்கு துன்பம் கொடுக்க கூடாது என்கிற நிலை வர. அப்படி துன்பப்படுத்தாமையும் துன்பம் நீக்குதலும்ங்கிற ரெண்டு பண்புகள் வந்துருச்சுன்னு வச்சுங்க, அதுதான் ஒழுக்கத்துல இருந்து கடமையாக மாறிடும். அந்த கடமையில மற்ற உயிர்கள் படக்கூடிய துன்பத்தை போக்கி வாழணுங்கிற ஈகை மலரும். அப்படி மலருகிற போது இந்த ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறி தலைத்தோங்கும். அதனாலதான் எல்லா மதங்களும் இதையெல்லாம் ஏன் சிந்திக்கணும்னா, நீங்க எல்லாமே இறையினுடைய தன்மாற்றம் என்கிறத புரிஞ்சுட்டீங்கன்னா எல்லாத்தையும் இறையாகவே வழிபட பழகிக்கீங்க. நீங்க ஒரு 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 மீனை பார்த்து வணங்கினா கூட இறைதான், ஒரு செடியை பார்த்து வணங்கினாலும் இறைதான், ஏதோ ஒரு கல்லு கிடக்குது அந்த கல்லும் இதுதான், இறைதான். அப்ப எதை பார்த்தாலும் இப்ப நாம சொல்றோம்ல, இப்ப கோயில்கள்ல போய் எது கோயில்ல போய் இனிமே நம்ம எல்லாம் கோயில்ல போய் சாமி கும்பிடக்கூடாது அப்படி சொல்றோம்னா, கோயில்ல போய் சாமி கும்பிடக்கூடாதுங்கிற தப்பு இல்ல, அதனுடைய உட்பொருள் என்னது? இப்ப அங்க ஒரு விக்கிரகத்தை பார்த்து வணங்குறான் அப்படின்னு சொன்னா கூட அவன் செய்வது தவறு, அவன் உண்மையை உணராமல் செய்கிறான்னு நினைச்சு நாம பரிகாசம் செய்யக்கூடாது. அவன் உட்பொருளாக அதை எதை பார்க்கிறான்? இறையை பார்க்கிறான். இப்ப நமக்கு அதை பார்க்க தெரியல. ஒரு மரத்தை வணங்கினாலும், ஒரு கல்லை வணங்கினாலும் சரி, ஒரு சிலையை வணங்கினாலும் சரி, நீரை வணங்கினாலும் சரி, எல்லா பொருளுமாக, எல்லா பொருளுக்கு உட்பொருளாக இருப்பதும் இறையே என்பதை விளங்கி கொள்வதற்காக நமது முன்னோர்கள் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அப்படிதான் இறை உணர்வை கொண்டு வந்தாங்க. அந்த இறை உணர்வினுடைய தாக்கம் அறநெறியாக மாறியது. இப்படி இறை உணர்வும் அறநெறியும் பற்றி வாழக்கூடிய பண்பை மனிதகுலம் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்குவதற்கு ஒரு வழியை காட்ட வேண்டும் என்பதற்காக வாழ தெரிந்தவர்கள் வாழ தெரியாதவர்களுக்கு வழிகாட்டிய மார்க்கம்
வாழ தெரியாதவர்கள் வாழ தெரிந்தவர்களுக்கு காட்டிய மார்க்கம் பக்தி மார்க்கம். வாழ தெரிந்து வாழக்கூடிய நிலைக்கு வந்தவர்கள் ஞான மார்க்க நிலைக்கு வந்தாங்க. அப்படி நாமெல்லாம் இந்த வாழ தெரிந்து வாழக்கூடிய பண்புக்கும் மற்ற உயிர்களை மதிக்கக்கூடிய நிலைக்கும் உயர்ந்து வந்திருக்கிறோம் என்கிற போது எவ்வளவு ஒரு சிறப்பு என்று நினைத்து பாருங்க. அப்ப அத்தனை பொருளுக்கும் உட்பொருளாகவும் நமக்கு உட்பொருளாகவும் இருக்கக்கூடிய அந்த இறையை உணர்ந்து நாமும் வாழ்ந்து மற்ற உயிர்களையும் வாழ வைத்து வந்த நோக்கத்தை நிறைவு செய்வோம் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன்.